பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனிமுருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வரும் 31ஆம் தேதி மாலையும் அதனைத் தொடர்ந்து வெள்ளி தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. 7ஆம் நாள் திருவிழாவான பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச தேரோட்டம் நடைபெறவுள்ளது. வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி தெப்ப தேரோட்டமும் அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கத்துடன் தைப்பூசம் நிறைவடைகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு பழனிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் வசதிக்காக 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் ஆங்காங்கே குடிநீர், கழிவறை, மருத்துவம், தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகளையும் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளன. பாதுகாப்பு பணியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொடியேற்ற நிகழ்வில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர்.